நாங்கெல்லாம் எங்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. குருவாயூர் டெம்பிள் தாங்க கிளம்பிட்டோம். ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா சந்திக்கிறதே எப்பாச்சும் ஒரு தடவை தாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணதான் குருவாயூர் டெம்பிள். பயண கலைப்பு தெரியாமல் இருக்க ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்படியே போய் கொஞ்சம் தூரம் போனோன்னே எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கான்னு ரொம்ப தேடினோங்க. ஆனால் அதிகமாக நான்வெஜ் ஹோட்டல் தான் கண்ணிலே பட்டுச்சு. கடைசியாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோங்க குன்னங்குளத்தில். சரின்னு பசியோடு உள்ற போனால் காஞ்சி போன சாப்பாடு தான் கிடச்சிச்சு. ஏதோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து குருவாயூர் டெம்பிள் வந்துட்டோங்க. லீவ் நாளாக இருந்தனால கும்பல் அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. குருவாயூர் டெம்பிள்குள்ளே போகும்போது செல்ஃபோனு பேக் இது எதுவுமே அலோடு கிடையாதுங்க. பர்ஸ் மாதிரி இருக்கிற பேக்கை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இதை தெரியாமல் நாங்கள் வந்து ஹேண்ட் பேக் வந்து கொஞ்சம் பெரிய பேக் எடுத்து உள்ற போனோம். ஆனால் அலோவ் பண்ணலங்க. திரும்ப கொண்டு வந்து கிளாக் ரூமில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு போனோம். கும்பல் அதிகமாக இருந்தனால ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாங்க. நல்லபடியாக தரிசனம் கிடைச்சதுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போனது சாவக்காடு பீச். அதில் வந்து தண்ணியெலாம் இறங்கல. ஏன்னா பின்னாடி பாருங்க ரெட் ஃப்ளாக் வந்து ஏற்றிருக்காங்க. அதனால் நான் தண்ணியில் இறங்கல. சும்மா ஜாலியாக கடல் அலைகளை ரசிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் ஆனைக்கோட்டை. நாங்கள் போகும்போதே ஒரு ஆனை வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. நானும் கேமராவை பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் போனேன். ஆனால் அந்த ஆனை பக்கத்தில் வந்து ஒரு மூச்சை விட்டுச்சு பாருங்க. பயந்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டேங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தா மத பிடிச்ச அணி கட்டி வச்சுருந்தாங்க. முன்னாடி போர்டும் வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க வேணான்னு எச்சரிச்சிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அதோட செயல்பாடுகளை ரசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போனாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க பார்க்க. அதை ரசிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆணையாக பார்க்கறதுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல ஆணையை கட்டி போட்டிருந்தாங்க. மொத்தம் 38 ஆணை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றையும் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். என்ன வெயிலு! ஒரு ஊர்லதான் அப்படி அநியாய வெயிலு. இப்படியே ஒவ்வொரு ஆணையோட அலப்பறையும் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் கடைசியாக வந்த யானை தான் குருவாயூர் நந்தன். அவரையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.